என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறியானவன் வேலை செய்வதற்கு சோம்பேறித்தனப்பட்டு கொண்டு சோம்பேறியானவன் என்ன சொல்லுவானாம்? ஐயோ, வெளியில் குளிர்கிறது, இப்போ போனனா என் உடல்நிலை பாதிக்கப்படும் என்று சொல்லி அவன் என்ன பண்ண மாட்டானா? வேலை செய்யவே மாட்டான். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வேலையை தட்டி கழித்து கொண்டே இருப்பான். பாருங்கள், சில பேரை நம்ம பார்க்க முடியும், எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. திருமணம் ஆகிருக்கும், பிள்ளைகள் கூட இருப்பாங்க. ஆனால் குடும்பம் நல்லா இருக்கா, குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை நம்ம கொண்டு வரோமா, மனைவி பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா, இதெல்லாம் குறித்து ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. பாருங்கள், பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஒரு வேலைக்கு சரியாக போக மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இங்கு அங்கே சுற்றி திரிந்து கொண்டே இருப்பாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இந்த வேலை எனக்கு செட் ஆகாது, அந்த வேலை எனக்கு செட் ஆகாது. எப்படி சோம்பேறி சொல்லுவான் இல்லையா? வெளியில் குளிர்கிறது, வெளியில் போனால் என் உடல்நிலை பாதிக்கப்பட்டுன்னு சொல்லுவான். பாருங்கள், அதே போல தான் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வேலைக்கு போகாமல் சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்களாம். முடிவு என்னவாய் முடியும்? அறுப்பிலேயே அவர்கள் பிச்சை கேட்டாலும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காதாம். அறுப்பு என்று சொன்னால் அறுக்கிற வேலையிலே எவ்வளவு செழிப்பு காணப்படும், வருமான வரத்து எவ்வளவு அதிகமாய் காணப்படும், ஆனாலும் அவனுக்கு ஒருவரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு, இவங்க எனக்கு உதவி செய்யலை, அவங்க எனக்கு உதவி செய்யலை, என் சொந்த பந்தங்கள் எனக்கு உதவி செய்யலை, என் அண்ணன் தம்பிங்க எனக்கு உதவி செய்யலை, என் கஷ்ட நஷ்டத்தில் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுறுசுறுப்புள்ளவங்கள காணப்பட்டீங்களா? உங்கள் கையின் பிரயாசத்தினால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றினீங்களா? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள். சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதை செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் கையின் பிரயாசத்தினால் உங்கள் குடும்பத்தை போஷிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அந்த இடத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.